பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உங்கள் பார்வை எப்படிப்பட்டது? இந்த பூமியில் நாம் வாழும்போது நாம் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய பார்வை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கூட நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கண் சரியில்லாமல் இருக்கும்போது நம் சரீரம் முழுவதும் இருளடைந்ததாக காணப்படும். அப்போ நம்முடைய பார்வை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆண்டவருடைய பார்வையில். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. 25ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அப்போ உன் கண் நேராய் நோக்க கடவது என்றால் அர்த்தம் என்ன? நாம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பதாக வைத்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது எப்பொழுதுமே அவருடைய சூழ்நிலையை பார்த்து பயந்து போனதில்லை. ஏனென்றால் கர்த்தரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாகவே வைத்திருந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை மாத்திரம் முன்பாக வைத்து வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் இயேசு கடல் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போ அதை பேதுரு பார்த்த உடனே, இயேசுவே, நீங்கள் தான் இப்படி நடக்கிறீங்கன்னா நானும் கூட நடக்கவா என்று கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீ நடந்து வா. இப்போ உடனே பேதுரு படகை விட்டு கீழே இறங்கி இயேசுவை பார்த்து அப்படியே அவர் நடந்து வருகிறார். இப்போ இயேசுவை பார்த்து நடக்க நடக்க அதில் ரொம்ப முன்னேற்றம் இருந்தது. பக்கத்தில் வந்து விட்டார். நான் திடீரென்று அவர் சுற்றி இருந்த அலைகள், அந்த காற்றை பார்த்த உடனே அவர் பயந்து போகிறார். அப்போ அங்கும் இங்கும் பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்து விடுகிறது. அவருடைய கவனம் சிதறியது. அப்போ கவனம் சிதறின உடனே அவரால் இயேசுவை நோக்கி நடக்க முடியல, கீழே மூழ்கி போகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொன்ன உடனே இயேசு பேதுருவை காப்பாற்றுகிறார். அப்போ அவருடைய கவனம் சிதறின உடனே அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அந்த இடத்துல காணப்படவில்லை. அதனால தான் 25ஆம் வசனத்தில், உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. அப்போ இயேசுவையும் அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தையும் நாம் பார்த்து முன்னால் போகும்போது நம்மால் நேர்த்தியாக நடக்க முடியும். வேதத்தில் நாம் கழுகுகளை குறித்து அநேக இடங்களில் பார்க்கிறோம். அப்போ கழுகு பார்வை என்று சொல்லுவது, ஒரு கழுகுனால 3 to 5 கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பொருளை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்போ கழுகு சாப்பிடக்கூடிய பிராணிகளை அவ்வளவு தூரத்திலிருந்து அது பார்த்த உடனே தன்னுடைய கண் பார்வையை கூர்மையாக்கி அது எந்த விதத்திலும் தன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் மிக வேகமாக துரிதமாக வந்து அந்த சாப்பாட்டை அது பெற்றுக்கொள்ளுகிறது. அப்போ கழுகுகளை போல நம்ம தூரத்தில் நன்றாக பார்த்து ஒரு நோக்கத்தோட முன்னால் போக வேண்டும். நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடிய காரியங்கள் வந்தாலும் அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவனம் சிதறாமல் நம்ம என்ன பண்ண வேண்டும்? முன்பதாக போக வேண்டும். அப்படியே நம் தொடர்ந்து 26ஆம் வசனத்தை படிக்கும்போது, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அப்போ கால்நடையை சீர்தூக்கிப்பார் என்று சொல்லும்போது, வாட்ச் வேர் யூ ஆர் கோயிங். நம்ம எங்கே போகிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய கவனம் அங்கும் இங்கும் சிதறும்போது நாம் வேறு வழியில் என்ன பண்ணிட்டு இருப்போம்? போய்கொண்டிருப்போம். கர்த்தரை நோக்கி நம்ம போகாமல், அல்லது கர்த்தருடைய நோக்கத்தை நோக்கி நாம் போகாமல் அங்கும் இங்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? போய்கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். அப்படியே அடுத்த வசனத்தில் நான் பார்க்கும்போது 27ஆம் வசனம், வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நோ சைட் ட்ராக் ஈவன் ஃபார் அ மோமெண்ட். அங்கும் இங்கும் கொஞ்ச நேரம் கூட, ஒரு சின்ன இமை பொழுது கூட பக்கத்தில் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. கவனம் சிதறாம ஆண்டவரை நோக்கி மாத்திரம் பயணம் செய்ய வேண்டும்.
அப்போ கழுகுகளைப் போல நல்ல ஒரு தூர பார்வையை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஆண்டவருடைய நோக்கங்களை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அங்குமிங்கும் நம்முடைய கால் தடுமாறி போகாதபடிக்கு, கவனம் சிதறி போகாதபடிக்கு நாம் நேராக ஆண்டவரை பார்த்து நாம் முன்னே செல்ல வேண்டும். ஏன் நம்முடைய கவனம் சிதறுகிறது? ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் சொன்ன ஏதாவது காரியத்தை நாம் செஞ்சு கொண்டு இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன காரியம் கூட நம்முடைய கவனத்தை என்ன பண்ணிடுது? திசை திருப்பி விடுகிறது. அதற்கு பின் நம்ம செஞ்சிட்டு இருந்ததையே மறந்து விடுகிறோம். இதற்கு என்ன வழி என்று பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ நம்முடைய இருதயம் ஏன் உடனடியாக சிதறுகிறது என்றால், நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணலை? பாதுகாக்கவில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் சீக்கிரமாக உடனடியாக நம்முடைய இருதயத்தை பிடித்து கொள்ளுகிறது. அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய கவனம் உடனே சிதறி போயிடுறது. நான் வேதத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வசனத்தை படித்த உடனே கவனம் சிதறி போய் விடுகிறது, கான்சென்ட்ரேஷன் கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய மனதை என்னால் ஒருமுகப்படுத்த முடியவில்லை அநேகர் சொல்லுவார்கள். அப்போ ஏன் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்றால், நம்முடைய பொறுப்பை நாம் என்ன பண்ணலை? செய்யவில்லை. இருதயத்தை காவல் காப்பது நம்முடைய வேலை. ஒரு காவலாளி எப்படி ஒரு வீட்டையோ ஒரு கட்டிடத்தையோ அவர் காவல் காக்கிறாரோ, அதே மாதிரி நம்முடைய இருதயத்தை நாம் காவல் காக்க வேண்டும். இருதயத்தில் முதலாவது இடம் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய நோக்கத்திற்கும் இருக்கும்போது சின்ன சின்ன காரியங்கள் என்ன பண்ணாது? நம்முடைய கவனத்தை சிதற அடிக்காது. அப்போதான் நம்மளால் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். ஆண்டவரை பார்த்து அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். இந்த நேரத்தில் கூட உங்களுடைய கவனம் சீக்கிரமாக சிதறி விடுகிறதா? ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் கவனத்தை அநேக காரியங்கள் இழுக்கிறது, ஆனால் நான் இருதயத்தை உமக்காக காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நாம் கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விடாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாருங்க. உங்களை மாத்திரமே நாங்கள் முன்பதாக வைத்து, உம்முடைய நோக்கத்தை மாத்திரம் முன்பதாக வைத்து உம்மை நாங்கள் பின்தொடர ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. என்னுடைய கவனங்கள் எல்லாம் சிதறாதபடிக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஒரு சிலர் இதில் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த நாளில் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தங்களுடைய கவனத்தை, தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவருடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.